தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 19 முதல் 28 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 20வது வாக்கியம், இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். என்னது? 19ஆம் வாக்கியம் வாசகம், எருசலேமில் யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் நீர் என்று கேட்டபோது, நான் மெசியா அல்ல என்று அவர் அறிவிக்கின்றார். மக்களை, இங்கு திருமுழுக்கு யோவான் வெளிப்படையாக கூறுவதும் அதே சமயத்தில் மறுக்காமல் இருப்பதும் ஒரு மனிதனுடைய 2 முக்கியமான ஒரு குணங்கள். போலித்தனம் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, உண்மைத்தனத்தை எடுத்து சொல்கின்ற ஒரு மனநிலை, இதை நாம் பார்க்கின்றோம். இங்கு வெளிப்படையாக அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். காரணம், இவரை பற்றி பேரும் புகழும் வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் மெசியா என்று நினைக்கிற அளவுக்கு மக்கள் இவரை உயர்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது இவர் வெளிப்படையாக சொல்கிற வார்த்தை, நான் அந்த மெசியா அல்ல. இதே மாதிரி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பலரும் நம்மளை உயர்த்துவார்கள். பலரும் நம்முடைய காரியங்களை கண்டு பலரும் உயர்த்தி பேசுகிற சமயத்தில் அவர்கள் என்ன உயர்த்தி பேசுகிறார்களோ அதை வைத்து கொண்டு நாம் என்னமோ பெரிய ஆள் நினைத்து கொண்டு நாம் போய்கொண்டிருக்கிறோம். அங்கே வெளிப்படையாக நான் பேசவில்லை, நான் அல்ல இதுக்கெல்லாம் காரணங்கள், தெய்வம் தான் இது காரணம். அந்த ஒரு தாழ்ச்சி மனநிலை நம்மளிடத்து அங்கே வருவதில்லை. மாறாக ஒரு போலித்தனமான ஒரு முகத்தை நாம் அங்கே வெளிப்படுத்துகின்றோம். என்னமோ பெரிய ஆள் ஆன மாதிரி நாம் சிந்திக்கின்றோம். 2வது இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், மறுக்காமல் ஒப்புக்கொள்வது. நான் அந்த மெசியா அல்ல என்று அவர் மறுக்காமல் வெளிப்படையாக சொல்கிற வார்த்தை. அதே மாதிரி தான் 4 பேர் நம்மளை பற்றி பேசுகிற சமயத்தில் நீங்கள் நான் சொல்ல வார்த்தை என்ன? ஆம், நாம் பெரிய ஆள் என்று சொல்லிக்கொண்டு அவங்க என்ன சொல்கிறார்களோ அதுக்கு நாம் அங்கீகாரம் கொடுத்துக்கொண்டு போய்விடுகின்றோம். அப்போது நம்முடைய போலித்தனத்தை நாமே அதை உண்மை என்று அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இங்கே நாம் பார்க்குற சமயத்தில் வெளிப்படையாக அவர் கூறுகின்றார், மறுக்காமல் அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் வெளிப்படையாக செயல்படுகிறோமா அல்லது போலித்தனமாக செயல்படுகிறோமா? 2வது, மறுக்காமல் நம்முடைய உண்மைத்தனத்தை நாம் மறுக்காமல் ஒப்புக்கொள்கின்றோமா? அந்த மனநிலை நமக்கு வந்திருக்கின்றதா? அப்படி இல்லை என்றால் அதற்கான கிருபைக்காக இறைசனில் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, மனிதனிடத்தில் இருக்கின்ற 2 சுபாவம், வெளிப்படைத்தன்மை, அதே சமயத்தில் மறுக்காமல் இருக்கின்ற அந்த மனநிலை, போலியான மனநிலையை விட்டுக்கொண்டு உண்மையான நிலையை நாங்கள் எடுத்து சொல்ல கிருபை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.